ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் ஜேபி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிளாமூஸ் கோலா உருண்டை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பிளாமூஸை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 100 கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை அலசி கழுவி எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக நல்லா பருப்பு வடைக்க அரைக்கிறாப்புல நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா அரைச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நைஸாகவும் இல்லை கொரப்பாகவும் இல்லை, அந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை எடுத்து அப்போ அந்த கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த பிளாமூஸை எடுத்து அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். அது வந்து நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மட்டும் கறி இருக்குல்ல, கறி கோலா உருண்டை அந்த மட்டும் தெரியும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி அதையும் அதே கிண்ணத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ ரெண்டையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதோட வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொண்டு பிசையணும். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கையால் பிசைஞ்சு கிள்ளி போடுறேன். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா நம்ம எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ அந்த உருண்டை வந்து நல்லா வரும் சாஃப்டாக. அதுக்காக நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உருட்டுறாப்புல வரணும். எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இது வந்து கடலெண்ணெயில் பொரிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். கடலெண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக முன்னையும் பின்னையுமா நல்லா உருட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா வெந்து வரும். அதுக்காக நல்லா இந்த சைடு நல்லா பிரட்டி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை மட்டும் செஞ்சனால நம்ம உருண்டை வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மட்டும் நல்லா கோல்டன் கலரில் வந்தோட்டியும் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட பிளாமூஸ் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கோலா உருண்டைக்கு மட்டன் கோலா உருண்டையே தோற்றுரும், அவ்வளோதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பிச்சு காமிக்கிறேன் உருண்டைக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.